ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கூட ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப அதிகமாக ஊற விட்டுறாதீங்க, ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். நம்ம ரொம்ப அதிகமாக ஊறுச்சுன்னா ரொம்ப மழைன்னு வந்துடும். அதுமாதிரி இல்லாத இதை குறப்பாக அரைச்சிக்கணும். இது 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நல்லா குறன்னு அரைச்சா போதும், வடைக்கு அரைக்கிற மாதிரி. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம 2 விதத்தில் செய்யலாம். இதை நல்லா பெசறிட்டு எண்ணெயில் பொரித்து வடை மாதிரி பொரித்து நம்ம குருமாவில் போட்டுடலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ நம்ம அப்படி இல்லை, இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் நல்லது, உடம்புக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இப்போ நான் இட்லி தட்டில் இது எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதை நான் அதுக்குள்ளே எடுத்து வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும், அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். A few minutes later. இது ஒரு கத்தியில் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா உதிராக வரும். இதே நம்ம கையில் உதிர்த்து விட்டுக்கலாம். அது அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஃபைனாக இருக்கும். அது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் தேவையான ஸ்பைஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஒன்றா ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கேன், பிரிந்தி இலை 2. இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா பொரியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நான் 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துருக்கேன். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். குழந்தைங்க ஸ்கூல் லீவில் இருக்கும் போது இந்த மாதிரி வடைக்கறி செஞ்சு கொடுத்தா நல்லா நமக்கும் டைம் நல்லா கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்போ இதை செய்ய முடியாது, கொஞ்சம் இதில் பெரிய ப்ராசஸ்ன்றதுனால ஹரிபரி நம்ம சட்னி ஏதோ ஒன்று செஞ்சு அனுப்பி விட்ருவோம். இப்போ ஃப்ரீ டைமாக இருக்கும் போது இதை நல்லா வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ளைன் மிளகாத்தூள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா இப்போ வதங்கி வந்துடுச்சு. இது எல்லாம் நல்லா போட்டு கலரி எடுத்துக்கிறேன். இது கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போவே நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வடைக்கறி அந்த பொடியை போட்ட உடனே தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிக்கும், அப்புறம் தண்ணியே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் இப்போவே ஒரு 2லேருந்து 3 சொம்பு தண்ணி நல்லா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா இப்பயே போட்டுட்டு நல்லா தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம மிக்சியில் பொடி பண்ணியிருக்க இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் எப்படி உறிஞ்சிருச்சு. நான் 2 சொம்பு ஊற்றினேன், எல்லா தண்ணியும் இப்போ எல்லாம் உறிஞ்சிக்கிச்சு. ஏன்னா கெஸ்ட்டு வரும்போது இல்லை நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா இதை நான் செஞ்சிங்கன்னா நல்லா நிறைய சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது, நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் கொதித்து எல்லாம் ஒன்று சேர வந்த பிறகு தேவையான அளவு கொத்தமல்லி தூவியிருக்கேன். இப்போ நல்லா சூப்பரான டேஸ்டியான வடைக்கறி
என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் பஞ்சு போல் ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு நாங்கள் தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் இந்த சம்மர் லீவுக்கும் இந்த மாதிரி வெரைட்டியான வடகரியை செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.